வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா வெல்டிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்ல இந்த மாதிரி பைப் வெல்டிங் பார்க்க போறோம். சோ வீடியோ ரொம்ப என்டர்டைன்மெண்டா இருக்க போது, அதே நேரத்துல நீங்க தொழிலும் கத்துக்க போறீங்க. ஃபுல்லா வீடியோவை பாருங்க, அப்பதான் நீங்களும் வெல்டிங் பண்ணலாம் இந்த மாதிரி பைப்பை. இன்னைக்கு இது பாத்தீங்கன்னா இந்த பைப் ரொம்பவே மெலிசான ஒரு பைப். இந்த பைப் வெல்டிங் பண்ணும்போது ஹோல்ஸ் ஆயிடுது அப்படின்னா நிறைய பேரோட கம்ப்ளைண்ட்டுங்க. இது ஸ்கொயர் டியூபா இருக்கலாம், இல்ல ரவுண்ட் ஷேப் பைப்பா இருக்கலாம், எதா வேணாலும் இருக்கலாம். நீங்க வெல்ட் அடிக்கும் போது ஹோல்ஸ் ஆயிடுது. இதுதான் உங்களோட மெயினான கமெண்ட்ஸா இருக்கு. இந்த மாதிரி ஹோல்ஸ் ஆகிறதுக்கு என்ன ரீசன்? ரெண்டு ரீசன் இருக்கு. ஒண்ணு, இந்த பைப்பு பேப்பரா இருக்கும், ரொம்பவுமே மெலிசா இருக்கும். சோ அது வெல்டிங்கே தகுதி இல்லாத ஒரு பைப்பா இருக்கும். ஆர்க் வெல்ட் அதால பண்ணவே முடியாது, கேஸ் வெல்டிங் தான் பண்ணணும். சோ அந்த மாதிரி பைப் எடுத்திருப்பீங்க. பாத்துக்கோங்க, இந்த குவாலிட்டி பாருங்க, கொஞ்சம் பாத்துருவாங்க கேமராமேன். இந்த பைப்பை பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இதோட திக்னஸ் பாருங்க. மேக்சிமம் இந்த ரேஞ்சிலேயாவது பைப் இருந்தாதான் நீங்க வெல்டிங் கத்துக்க முடியும். பிகினர்ஸ், அதாவது வெல்டிங்கோட ஆரம்ப நிலைமையில இருக்கக்கூடிய நண்பர்கள் எக்காரணத்தை கொண்டு இந்த மாதிரி மெலிசான டியூப்ல வெல்டிங் அடிச்சு கத்துக்காதீங்க. அது கத்துக்கவே முடியாது உங்களால. ஆரம்பத்துல ஒரு 6 mm ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பைப்பு, ஒரு பிளேட், இந்த மாதிரி விஷயங்களை வெல்ட் அடிச்சு கத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி பைப்ல பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி மெலிசா இருக்கிற பைப்பு நீங்க ஓரளவுக்கு வெல்டிங் எல்லாம் பண்றீங்க. வெல்டிங் மொத்தமா இருக்கிற பிளேட்டு, பட்டை, இதெல்லாம் வெல்டிங் பண்ண முடியுதுங்க. என்னால இந்த மாதிரி பைப்ல வெல்டிங் பண்ணும்போது பார்த்தா அதிகமா ஹோல்ஸ் ஆயிடுது. இதுக்கு என்ன பண்ணலாம், சொல்யூஷன் கொடுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள் இப்பதான் இந்த வீடியோல முக்கியமான விஷயமே வரப்போகுது. என்ன அப்படின்னா, வெல்டிங் ராட். இந்த வெல்டிங் ராடுல ஒரு வெல்டிங் ராட் நீங்க போய் கடையில வாங்கினீங்கன்னா 60, இந்த வெல்டிங் ராட் பாத்தீங்கன்னா 6013, அதாவது 6013. சோ இந்த வெல்டிங் ராடுக்கு ஆம்பியர் எப்படி செட் பண்றது அப்படிங்கறத நிறைய பேரோட கன்ஃபியூஷனா இருக்கும். என்ன ரீசன் அப்படின்னா, நிறைய பேர் ஒரு வெல்டர் கிட்ட வெல்டிங் கத்துப்பீங்க. ப்ராப்பரா தியரி மெத்தட்ல போயிட்டு இப்போ ஒரு ஐடிஐ படிக்கிறீங்க, இல்ல ஒரு டிஎம்இ படிக்கிறீங்க, அங்க போய் ஒரு வெல்டிங் ப்ராப்பரா கத்துக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சார்ட் ஆம்பியர் எப்படி கால்குலேஷன் பண்ணணும் அப்படிங்கறத சொல்லி கொடுப்பாங்க. ஒரு ஒர்க் ஷாப்ல கத்துக்கிறீங்க, இல்ல நீங்களாவே இந்த மாதிரி ஒரு வெல்டிங் மிஷின், இன்னொரு வெல்டிங் மிஷினை வாங்கி வச்சுப்பீங்க. சோ நீங்களாவே வெல்டிங் கத்துக்கணும்னு ட்ரை பண்ணுவீங்க. அப்ப என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, தப்பு, பவரை கூட வைப்பீங்க. ஒரு வெல்டிங் ராடுக்கு ஏத்த மாதிரி பவர் வைக்க தெரியாது உங்களுக்கு. இப்போ பிகினர்ஸ்க்கு நான் சொல்லக்கூடிய டிப்ஸ் என்னன்னா, இப்போ நான் யூஸ் பண்ணக்கூடியது பெஸ்டார்க் வெல்டிங் ராட். இந்த பெஸ்டார்க் வெல்டிங் ராட்ல கொஞ்சம் பார்க்கலாம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ரெக்கமெண்டட் ஃபார் கரண்ட் ஆம்பியர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு சார்ட் இருக்கு பாத்தீங்களா. இந்த சார்ட்ல இப்ப அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ராடோட திக்னஸ் இது இருக்கு பாத்தீங்களா. இந்த வெல்டிங் ராடோட இந்த திக்னஸ் இது இருக்கு பாருங்க. இந்த இரும்பு, இந்த மெட்டல், இந்த மேல இருக்கக்கூடிய இந்த ஃபிளக்ஸை விட்டுருங்க. இந்த மெட்டலோட திக்னஸ் இங்க கொடுத்துருக்காங்க. 2 mm, 2.5 mm, 3.15 mm, 4 mm, 5 mm, 6.3 mm. சோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா வெல்டிங் ராடோட திக்னஸ் கொடுத்துருப்பாங்க. வெல்டிங் ராட் திக்னஸ்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த திக்னஸ் தான் வெல்டிங் ராடோட திக்னஸ். அதாவது ஒரு வெல்டிங் ராட் எடுத்துட்டீங்கன்னா இந்த மேல இருக்கிற ஃபிளக்ஸை விட்டுடுங்க. இந்த வெல்டிங் ராடோட, அதாவது இந்த இரும்பு இருக்கு பாத்தீங்கன்னா, இந்த மெட்டல், இதோட திக்னஸ் தான் அவங்க அங்க கொடுத்துறாங்க. சோ இப்ப நம்ம கையில எடுத்திருக்கக்கூடிய இந்த வெல்டிங் ராடோட திக்னஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 3.15 mm. அதாவது நம்ம லாஸ்ட் வீடியோல சொல்லிருப்போம் 3.2 mm வெல்டிங் ராடுன்னு சொல்லிருப்போம் 6013ல. அதாவது அது என்ன அடிக்கடி சொல்றேன் 6013ன்னு கேட்டீங்கன்னா, எலக்ட்ராட்ஸ் இங்க வாங்க பார்க்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா இங்க போட்டுருக்காங்க பாருங்க. இதுல இந்த வெல்டிங் ராட்ல சரியா தெரியல, E6013 போட்டுருக்காங்க பாத்தீங்களா. எலக்ட்ராட்ஸ் 6013 அப்படிங்கிறது இந்த நம்பர். இந்த நம்பருக்கு என்ன ஆம்பியர் வைக்கணும் அப்படிங்கறத இப்போ நான் உங்களுக்கு தெளிவா சொல்லிட்டேன். இது 3.2 mm, அதாவது 3.15 இங்க காட்டியிருக்காங்க பாத்தீங்களா. இதுல நான் 3.2 mm கால்குலேட் பண்ணிக்கிட்டேன். இதுக்கு அவங்க எவ்வளவு கொடுத்துருக்காங்க ஆம்பியர் அப்படின்றத பாருங்க, நல்லா பாருங்க. 100ல இருந்து 140 தான் வைக்க சொல்லியிருக்காங்க. ஒரு சில நண்பர்கள் என்ன பண்ணுவீங்க, இந்த மிஷினை ஆன் பண்ணிட்டு 200ல வச்சு அடிச்சிட்டு இருப்பீங்க. சோ இந்த மாதிரியான பைப் ஏற்கனவே மெலிசு. இந்த மெலிசான பைப்ல 200 ஆம்பியர் வச்சு அது 6013ல அடிக்கணும்னா அடிக்கவே முடியாது. நம்ம இந்த ஆம்பியர் சார்ட்டை பாத்துக்கலாம். உங்களுக்கு தெரியல அப்படின்னா இந்த ஆம்பியர் சார்ட்டை பாத்துங்க. இன்னும் உங்களுக்கு கிளியர் கட்டா வேணும் அப்படின்னா கூகுள்ல சர்ச் பண்ணீங்கனாலே தெரிஞ்சிடும், அதுலயும் நீங்க பார்க்க முடியும். இப்போ இதுல நம்ம ஆம்பியர் என்ன வைக்கணும் அப்படின்னா 100ல இருந்து 140 தான் அவங்க கொடுத்துருக்காங்க இந்த வெல்டிங் ராடுக்கு. அப்ப நம்ம எதுல இருந்து வச்சு ட்ரை பண்ணணும் அப்படின்னா 100 தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கே வைக்கணும். இப்போ நம்ம 100 வைப்போமா, வச்சு வெல்டிங் பண்ணி பார்ப்போம் வருதான்னு. இப்போ பாத்தீங்கன்னா இந்த வெல்டிங் மிஷின் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மிஷின். இந்த மாதிரி இன்வெர்டர் வெல்டிங் கிடையாது. இது பெரிய ஏர்கூல்ட் வெல்டிங் மிஷின். இந்த ஏர்கூல்ட் வெல்டிங் மிஷின்ல இந்த எர்த் காமன், இதை விட்டுருங்க. எர்த் எல்லா மிஷின்லயுமே காமன், இதை விட்டுருணும். சோ இந்த ஒயரை விட்டுடுவோம். அடுத்தது இருக்கக்கூடிய ஆர்ம்ஸ்ல இருந்து நம்ம கணக்கு. இது 50, 100, 150, 200, 250, 300 ஆர்ம்ஸ் வரைக்கும் இந்த மிஷின்ல அவைலபிள் இருக்கு. இப்ப நம்ம அந்த வெல்டிங் ராட்ல எவ்வளவு சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 100ல இருந்து 140, அதாவது 100ல இருந்து 140க்குள்ள பவர் வச்சுதான் நம்ம வெல்டிங் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்னது வெல்டிங் பண்றதுக்கு. இந்த மாதிரி பைப் வெல்டிங்ல நம்ம பவரை கம்மி பண்ணி தான் வைக்கணும். இப்ப நம்ம என்ன பண்ணுவோம், 100ல வைப்போம்.
நண்பா இப்ப பாத்தீங்கன்னா நம்ம 100 ஆர்ம்ஸ், அதாவது வெல்டிங் மிஷின்ல 100 ஆர்ம்ஸ் எதுக்கு செட் பண்ணிருக்கோம் நல்லா பாருங்க. 6013 6013 இந்த வெல்டிங் ராடுக்கு சார்ட்ல கொடுத்துருக்க மாதிரி பாத்தீங்கன்னா 100ல இருந்து 140 கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து 100 செட் பண்ணிட்டோம். வீடியோட லெங்க்த்காக நான் இப்ப என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா டாக்கா போட்டு ஒரு செட்டிங் போட்டேன். இப்போ வெல்டிங் பண்ணக்கூடிய விஷயத்த நம்ம பார்க்க போறோம். இப்போ வெல்டிங்க கொஞ்சம் க்ளோஸ்ல பாருங்க. இந்த இந்த இடம் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க இந்த ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா வெல்டிங் எப்பவுமே கத்துக்க முடியாது, ஹோல்ஸ் விழுந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த விஷயத்த ரொம்ப அக்யூரேட்டா கவனிங்க. இப்போ வெல்டிங் எப்படி பண்றது அப்படிங்கறத நான் முன்னாடியே சொல்லித்தரேன் வாங்க. இப்போ இந்த ஜாயிண்ட்ல வந்து நம்ம வெல்டிங் பண்ண போறோம். இப்போ இந்த பைப் உங்களுக்கு ஜாயிண்ட் தெரியுதா? இந்த ஜாயிண்ட்ல நம்ம வெல்டிங் பண்ண போறோம். இப்போ நம்ம எப்படி வெல்டிங் பண்ணணும்னா டாக்கா மெத்தட்ல முதல்ல வெல்டிங் பண்ணிட்டு வரணும் கொஞ்சம் கொஞ்சமா. அதாவது இந்த பொசிஷன், ஒரு நிமிஷம் இருங்க, நான் கொஞ்சம் பெரிய லெவல்ல இங்க போட்டு காட்டுறேன் பாருங்க. இப்போ இந்த பாக்குறீங்கல்ல, இந்த பொசிஷன்ல நம்ம வந்து வெல்டிங் பண்ணிக்கிட்டே வரணும். கடைசியா என்ன பண்ணணும், எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரு வெல்டிங் பண்ணணும். இப்போ அந்த வெல்டிங் பண்றத கவனிங்க. பாத்துறோம். இப்போ உங்களுக்கு தெரியுது நம்ம வந்து வெல்டிங் பண்ணிருக்கோம். இப்ப பாருங்க, இப்போ வந்து பாத்தீங்கன்னா பைப் வந்து ஓட்ட விழல, ஓட்ட விழாம நம்ம என்ன பண்ணிருக்கோம், நம்ம ஏற்கனவே காட்டணும் பாத்தீங்களா, இந்த மெத்தட்ல வெல்டிங்கை வந்து கொஞ்சம் கொஞ்சமா இந்த இடத்துல பண்ணிட்டு வந்துட்டோம். இப்ப நம்ம இப்ப என்ன பண்ணணும்னா அடுத்தது இது மேலேயே ஒரு ரன் வெல்ட் அடிக்கணும். அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஹோல்ஸ் விழுந்துடாம ஆழமா கையை அழுத்தக்கூடாது, கையை அழுத்தாம அப்படியே மேலால வெல்டிங் எழுத்துட்டே போகணும். இப்ப அதையும் பாருங்க. இப்போ வந்து உங்களுக்கு தெரியுதுங்க. இப்ப நம்ம வந்து மேல அது மேல இப்ப வந்து இந்த மெத்தட்ல வெல்டிங் பண்ணணும். ஏற்கனவே நம்ம வந்து இந்த மெத்தட்ல வெல்டிங் பண்ணோம். இப்ப அடுத்த மெத்தட் என்னன்னா ஒரு ரன் அது மேலே இழுத்துட்டோம். இப்ப அந்த வெல்டிங் இப்ப கவனிங்க. இப்போ வந்து உங்களுக்கு தெரியுது, இப்ப நம்ம மேல இழுத்துருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா பிளவுஸ் கிடையாது. நிறைய நண்பர்கள் இதை பிளவுஸ் நினைச்சிடாதீங்க, என்கிட்ட ஷிப்பிங் இல்ல சரியா. சோ இது பிளவுஸ் நினைக்காதீங்க. இப்போ இந்த மெத்தட்ல இப்ப நம்ம ரெண்டாவதா வெல்டிங் அடிச்சோம்ல, இதே மெத்தட்ல எடுத்த உடனே, அதாவது இந்த மெத்தடை யூஸ் பண்ணாம இந்த மெத்தடை காட்டுங்க. இந்த மெத்தடை நம்ம இந்த மெத்தட்ல அடிக்காம டைரக்டா எடுத்த உடனே ஒரு ரன் மாதிரி அடிச்சா என்ன ஆகும் அப்படிங்கிறது இதே பைப்லயே பாருங்க. இப்ப நம்ம அதுக்கு என்ன பண்றோம், அதுக்கு அப்படியே நேர் ஆப்போசிட்ல என்ன பண்றோம், அந்த மெத்தடை ட்ரை பண்ண போறோம். என்ன நடக்குதுங்கிறத பார்ப்போம். அதே 100 தான், பவரை மாத்தல, அதே 100 தான், ஒரே சிங்கிள் டேக்ல தான் இந்த வீடியோ எடுக்கிறோம். சோ பாருங்க. இங்க வந்து பாருங்க, வெல்டிங் ராடு வச்ச உடனே ஓட்டை விழுந்துருச்சா. சோ நிறைய நண்பர்கள் நினைப்பீங்க நம்ம வெல்டிங் ராடை வச்ச உடனே ஓட்டை விழுகுது, ஆனா வெல்டிங் பண்றவங்க மட்டும் எப்படி பண்றாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு டவுட் இருந்திருக்கும்ல. இப்போ இந்த வீடியோவை நீங்க ஃபுல்லா பாத்துருந்தீங்கன்னா இந்நேரம் நீங்க வெல்டிங் பண்றதுக்கு பயிற்சி ஆயிருப்பீங்க சரிங்களா. சோ ரொம்ப சுலபமான விஷயம் தான் வெல்டிங் பண்றது. இந்த மாதிரி நம்ம ஏற்கனவே இங்க வாங்க, இந்த மெத்தட்ல வெல்டிங்க பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு ரன் வெல்டிங் அடிச்சோம்னா அந்த வெல்டிங் ஓட்ட விழாது. அதுக்கு காரணம் என்னன்னா வெல்டிங் ராடோட அந்த திக்னஸ் ஏறி இருக்கும் அந்த இடத்துல. சோ அடுத்த வெல்டிங் பண்ணும்போது அந்த பைப்பு கரையாது. அதே பைப்பு இந்த இடத்துல ஓட்ட விழுந்ததுக்கு காரணம் என்னன்னா நம்ம நேரடியாவே என்ன பண்ணிட்டோம், வெல்டிங் ரன் இழுக்க ஆரம்பிச்சிட்டோம். அப்படி வெல்டிங் ரன் இழுக்கும் போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அந்த மெட்டீரியல் அந்த இடத்துல வந்து உருகிற தன்மையில ஆயிடும். சோ இமீடியட்டா வந்து மெலிசா இருக்கிற பைப்புக்கு அதுக்கும் ஓட்ட ஆயிடும். இப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம், இந்த இடத்துல வெல்டிங் அடிச்சோம், ஆனா இந்த இடத்துல ஹோல்ஸ் விழுந்துச்சு. இந்த ஹோல்ஸ் விழுகிற பிரச்சனை உங்க எல்லாருக்குமே இருக்கும், காமனான பிரச்சனை. தகர வேலைகள், ஷீட் மெட்டல் ஒர்க் பண்ணுவீங்க, ஷீட் மெட்டல் ஒர்க்ல வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி ஹோல்ஸ் விழும். சின்ன வெல்டிங் அடிப்பீங்க, பெரிய ஹோல்ஸா போயிடும். அதை அடைக்கிறதுக்கு அரை மணி நேரம் மெனக்கெட்டு அடிப்பீங்க, கண்ணுல வெல்டிங் பட்டுடும். சோ அடுத்த நாள் வேலைக்கே போக முடியாது, அந்த பிரச்சனை ஏற்படும். இப்ப நான் சொன்ன மெத்தடை நீங்க ஃபாலோ பண்றீங்களா? சோ எந்த பிரச்சனையுமே இல்ல, வெல்டிங் கத்துக்கலாம். இந்த தகவல் உங்க எல்லாருக்குமே பயனுள்ளதா இருக்கும்னு நான் நம்புறேன். வெல்டிங் கத்துக்கூடிய நண்பர்கள் இன்னொரு வெல்டிங் கத்துக்கூடிய நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. நாங்க உங்ககிட்ட கேட்கறது வேற ஒண்ணும் கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரே ஒரு லைக் கொடுங்க. ஏன்னா இந்த வீடியோவால நீங்க பயன்பெறீங்க, எங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். என்னாலும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிற அந்த சந்தோஷமே எங்களுக்கு போதுமானது. ரெண்டாவது, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் கீழே சிவப்பு கலர்ல சப்ஸ்கிரைப்னு எழுதிருக்கும். சோ அதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க.
வேற ஒன்றும் உங்கள்ட்ட நாங்க வந்து எங்களுக்கு ஜாயின் பண்ணுங்க, எங்களுக்கு பணம் கொடுங்க அப்படிலாம் உங்கள்ட்ட கேட்கல. நீங்க இந்த மோட்டிவேஷனல் சப்போர்ட் பண்ணீங்கனாலே யூடியூப் இன்னும் ஒரு 10 பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணும், அவ்வளவுதாங்க. சோ நன்றி, மீண்டும் ஒரு நல்ல பதிவுல பார்ப்போம். பாய்.